பிரண்டை குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இப்போ வரமிளகா, காஞ்ச மல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்குனது, தக்காளி, கடுகு. இது கடுகை வந்து பொரிச்சுக்கணும், நம்ம பச்சையாக போடக்கூடாது. அதேமாரி ஜீரகம், மிளகு இதெல்லாம் பொரித்து எடுத்துக்கணும். பிரண்டை குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது பிரண்டை இருக்கணும். பிரண்டை நல்லா அலசிட்டு நம்ம சித்த வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இதை நல்லா நல்லெண்ணெய் விட்டு ஒரு 4 வெந்தயம் மட்டும் போட்டுங்க வாசனைக்கு. பிரண்டை குழம்பு செஞ்சாச்சு. பிரண்டை குழம்புக்கு சாதம். இதுதான் பிரண்டை குழம்பு. இதுதான் பிரண்டை குழம்புக்கு தொட்டுக்க வத்தை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.